கேரள மாநிலம் கொச்சி அருகே தாயால் ஆற்றில் வீசப்பட்ட 4.5 வயது குழந்தை சிறுமி கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. சிறுமியின் உடலின் பல பாகங்களில் காயங்கள் உள்ளதாக அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம். மேலும் தகவல்கள் இந்த கொலை சம்பவத்தில் என்னென்ன? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டிருக்கிறார் ஒரு சிறுமி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதில் தற்போது கேரள மாநிலம் கொச்சி அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தாயால் ஆற்றில் வீசப்பட்டிருக்கிறார் 4.5 வயது குழந்தை. சிறுமி கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அம்பலமாகியிருக்கிறது. சிறுமியின் உடலின் பல பாகங்களில் காயங்கள் உள்ளதாக அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக உடனடியாக நம்மிடையே செய்தியாளர் பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். பிரசாத் வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? தற்போது தாயார் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கொச்சி அருகே மற்றக்குழி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், இவரது 4.5 வயது குழந்தை கல்யாணி. இந்த குழந்தையை வழக்கமாக தன் தாயார் வீட்டருகே இருக்கின்ற அங்கன்வாடிக்கு அழைத்து செல்வது வழக்கம். அந்த வகையில் வழக்கம்போல் கடந்த திங்கட்கிழமையும் அழைத்து சென்றார். தனியார் பேருந்தில் ஏறிதான் சிறு தூரத்திற்கு பிறகு இருக்கிற அந்த அங்கன்வாடிக்கு கொண்டு செல்வது வழக்கம். அந்த காலையில் கொண்டு விட்ட பின்பு மாலையில் அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டுக்கு புறப்பட்டார். ஆனால் வீட்டில் வரும்போது தாயார் மட்டுமாக வந்தார், குழந்தை வரவில்லை. இதனால் அந்த குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது தாயாரிடம் கேட்டார்கள். ஆனால் பதில் எதுவும் கூறவில்லை. இதனால் தொடர்ந்து ஏற்பட்ட சந்தேகத்தில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து அவர் சென்ற பகுதியில் இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இவர் தாயார் அந்த குழந்தையை அழைத்து வந்திருக்கின்றார். ஆனால் சாலக்குடி ஆற்றின் அருகே வரை அவர் குழந்தையை அழைத்து வருவது தெரிய வந்தது. அதன் பிறகு தனியாக செல்வதும் தெரிய வந்தது. இதனால் சந்தேகம் வந்தது. உடனடியாக சாலக்குடி ஆற்றில் தேடப்பட்ட நிலையில் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு நீர்மூழ்கி வீரர்கள் மூலம் அந்த குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட குழந்தை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. குழந்தையை கொலை செய்வதற்கான காரணம் குறித்து தாயார் தெரிவிக்கவில்லை. பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. இந்த அறிக்கையில் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது உடலில் பல பாகங்களில் அந்த காயங்கள் அந்த குழந்தைக்கு காணப்பட்டதாகவும், அதே போன்று அந்த கொலை செய்யப்பட்டதற்கு முன்பு உயிரிழப்பதற்கு முன்தினம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்ற. அதன் அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய தந்தையின் குடும்பத்தார், குழந்தை வசிக்கின்ற அந்த வீட்டில் இருக்கின்ற அனைவரையும் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் குழந்தையினுடைய தந்தையின் நெருங்கிய உறவினர் ஒருவர் அந்த குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்த தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை காவலில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறையில் இருக்கின்ற தாயாரிடமும் அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.